bloody sweet. நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும். வணக்கம் நண்பர்களே. இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5ஆம் தேதி எடுத்த காணொலி. எப்பவும் போல வழக்கம் போல வீட்டுல தண்ணி இல்ல, அதனால காலையிலே தண்ணி பிடிக்கிறதுல தீவிரமா இறங்கிட்டேன். தண்ணி எல்லாம் பிடிக்க போனேன்னா கூட்டம் இல்ல நேரமா பார்த்து போகணும், இல்லன்னா வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். எப்படியோ வெற்றிகரமா தண்ணியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோடனே வயிற்றுல சுண்டலி ஓட ஆரம்பிச்சிச்சு. கடலை மிட்டாயை ஸ்நாக் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு காலை உணவுக்கு மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதனால முட்டை தோசையை ஊத்தி தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டேன். எண்ணெய் சட்னி கொஞ்சம் காரமாயிடுச்சு. ஆனா 2 காஞ்ச மிளகா தான் போட்டேன். இருங்க இது சொல்லிக்கிறேன், நல்லா இருக்கும். மீம்ஸ்ல தான் பார்த்தேன். ஏஎம்க்கு அப்புறம் பிஎம், இப்ப தமிழ்நாட்டுல யாரு சிஎம்? மதிய உணவுக்கு கரகாத்தம்மன் கோயில போட்ட சாம்பார் சத்தை சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கத்துல கொஞ்ச நேரம் கிரிட்டுன்னு சுத்திட்டு இருந்தேன். மாலை நேரம் ஆனதும் வீடியோக்கான வாய்ஸ் வேலையை பார்த்து முடிச்சுட்டு ஏதாச்சும் உருப்படியா பண்ணலான்னு கூலி படத்துல சொல்லுவாங்கல்ல, 30 வருஷமா ஒருத்தன் ஆஃப்லைன்ல வச்சிருக்குன்னு, அந்த மாதிரி இல்லாட்டியும் நம்ம மைக்ல பழைய நிலைமைக்கு கொண்டு வர முயற்சியில ஈடுபட்டு இருந்தேன். இவனுக்கு 2 பேர் வந்து அப்பப்ப சந்தேகம் மேல சந்தேகமா கேட்டுட்டே இருந்தானுங்க. அதுவும் இவெல்லாம் இருக்கான்ல, என்ன பார்க்கும் போதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணி காமிப்பான். நமக்கும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இரவு உணவுக்கு இட்லியும் ஒரு ஆம்லேட்டும் சாப்பிட்டுட்டு கை சொக்கம் வாங்கலாம்னு போனா ஒரு கஸ்டமர் அங்கே டேரா போட்டாரு. நானும் புடிச்ச மாதிரி 2 கை சொக்கா வாங்கிக்கின்னு வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, எல்லாருக்கும் டாடா பை பை, லவ் யூ.